ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் செய்வது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவையான தக்காளி இந்த சாதத்துக்கு தக்காளி தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 5 தக்காளி எடுத்து அதை நல்லா கழுவிக்கிறோம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா கழுவிக்கணும். அப்புறம் கொத்தமல்லி தழை தேவையான அளவு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி நான் அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். அதனால் இதில் 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் ஊற்றிட்டுனா இது 3வது டம்ளர். இப்போ கடைசியாக 4வது டம்ளர். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இப்போ நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் இல்லையா? பாதி இது அரிசி தண்ணியிலே வெந்துக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அரை டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா தான் அந்த பருப்பும் சேர்ந்து வேகும், அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசியும் பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான வரமிளகாத்தூள், சுவைக்கு தேவையான கரம் மசாலா தூள், அது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் அதை தட்டி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த சாதத்துக்கு பூண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா 1 2 அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய், கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்குங்க. நான் முன்னாடி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில். ஓகேவா? நான் சொல்கிற மசாலாலாம் யூஸ் பண்ணி இந்த பருப்பு சாதம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணுங்க. பார்த்தீங்களா எப்படி வதங்கியிருக்குன்னு? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். தான் நம்ம பூண்டு போட்டுக்கணும். 1 2 தான் நான் தட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, அம்மியில் அரைச்சாலும் நான் அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களுக்கு உங்கள் எப்படி வசதியோ நீங்கள் அப்படி தட்டிக்கலாம். எனக்கு அப்படியே வணக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது மசாலாலேருந்து. தெரியுதா உங்களுக்கே? எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த பூண்டோட ஸ்மெல்லு வரும் உங்களுக்கே. தெரியுது? இப்போ நல்லா பூண்டு ஸ்மெல்லு வருதுங்க. செமையாக இருக்குது. இந்த மசாலா வாசனையே அப்படியே மணக்கும். இந்த மசாலா வாசனத்துலேயே எப்படா பருப்பு சாப்பாடு திம்போம் அப்படின்னு நமக்கு தோணிடுங்க. அந்த அளவுக்கு அந்த பூண்டு ஸ்மெல்லும் மசாலா ஸ்மெல்லும் அப்படியே வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வணக்கியாச்சுங்க. இதே போதுமானது. பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா வந்திருக்கும். இப்போ அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி தண்ணியெலாம் அளந்து ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ தூக்கி அதை அடுப்பில் வச்சாச்சு. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம செய்யலாம். பாருங்கள், எடுத்து அப்படியே நம்ம கொட்டி கலக்கி விட்டுக்கலாம். அப்படியே அதையும் அலசி ஊற்றிக்கணும்.
எந்த ஒரு கலர் பொடியும் நம்ம சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மிளகாத்தூளே நமக்கு கலர் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நறுக்கி வச்ச ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை இதில் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுக்கணும். உப்பு பார்த்தேன், உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. எப்போவுமே சாதம் இப்படி வைக்கும்போது நம்ம ஒரு கல் உப்பு வந்து அதிகமாக தான் இருக்கணும் தண்ணியில். அப்போ தான் சாதத்துக்கும் உப்பு வந்து சரியாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம வாசல் போட்டு மூடி வச்சுருவோம். 2 விசில் விட்டுக்கலாம். விசில் வந்துருக்கு. இப்போது விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்றது. கலர் பொடியே நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் மசாலா மட்டும்தான் சேர்த்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குன்னு. உண்மையாலுமே வாசம் அப்படியே இழுக்குதுங்க. செமையாக இருக்கும் வாசம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் நான் பூண்டு போட்டிருக்கனால ஒருத்தவங்களுக்கு பருப்பு சாப்பாடு சாப்பிட்டா வாய்வு மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும். நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கனால வாய்வு எதுவும் நமக்கு பிடிக்காது. இப்படியே நம்ம வைக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா தான் சாப்பாடு வந்து கட்டி பிடிக்காமல் உதிரி உதிரியாக நம்ம சாயந்தரம் வரலும் வச்சுருந்தாலும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே குக்கர்லேயே வச்சிங்கன்னா கட்டி சேர்ந்துக்கும். துளி கூட அடி பிடிக்கவே இல்லை. நம்ம தண்ணி வந்து எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு தட்டு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கிட்டேன் நான். நீங்கள் சைடிஷ் என்ன வேணும்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து சைடிஷ் எதுவும் செய்யலை. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. நான் சைடிஷ் எதுவும் செய்யாதனால வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைடிஷ் வேணுமோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டுமா? பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு வெங்காயத்தை எடுத்து அப்படி இந்த சாப்பாட்டு மேலே வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. இதனால தான் இந்த ரெசிபியை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து எப்போயாவது இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன். உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இதை வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.